இன்றைய தினம் ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால எல்லாமல்ல பெருமாளை நினைத்து நாம் விரதம் இருந்து எல்லா வகையிலுமே வணங்கினோம்னா எல்லா பாவங்களுமே தீருங்க. நாடி நரம்புகள் எல்லாம் சீராக வகையில் அடைவதற்கும் சீராக இருப்பதற்கும் தான் இந்த ஏகாதசி விரதத்தை பெரியவங்க கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க. பொதுவாக ஒவ்வொரு திதி, இப்போ ஏகாதசி திதி, திரையோதசி, துவாதசி, இப்படி எந்த ஒரு திதியாக இருந்தாலும் சந்திரன்லேருந்து பூமி என்ன தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத அந்த டிகிரியை பேஸ் பண்ணி அந்த வானவியல் அடிப்படையில் தான் இந்த விரதங்கள்லாம் நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. பொதுவாக ஏகாதசி திதி அன்னைக்கு பெருமாளை சேவித்தோம்னா எல்லா வகையிலுமே நமக்கு நல்லது நடக்குங்க. வெண்ணெய் பானை அது கீழே இருக்கும் பொழுது அந்த பானை மேலே பெருமாள் கிருஷ்ணர் அவருடைய ஒரு காலை தூக்கி வச்சுண்டு அப்படியே அந்த அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். அந்த காட்சி எப்படிப்பட்ட காட்சி, அது நம்ம மனசுக்குள்ளார எப்பயுமே நிலைத்து தான்களே நிற்கும். அந்த மாதிரி திருக்கோலத்தில் பெருமாள் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்குதுங்க. அந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாங்கூர். அந்த திருநாங்கூரில் தான் இருக்குது. திருநாங்கூரை சுற்றி நிறைய திவ்ய தேசங்கள்லாம் இருக்குது. திருநாங்கூர் பகுதியில் இது 11வது திவ்ய தேசமாக இந்த திருக்கோவில் இருக்குது. 108 திவ்ய தேசங்களில் 29வது திவ்ய தேசமாக இந்த திவ்ய தேசம் இருக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஸ்ரீ குடமாடு கூத்தன் அப்படின்னு பேருங்க. அதனால தான் இந்த திருக்கோவிலுக்கு ஸ்ரீ குடமாடு கூத்தன் திருக்கோவில் அப்படின்னு பேருங்க. அரிமேய விண்ணகரம் அப்படின்னு இன்னொரு பெயரும் வரலாற்றில் பதிக்கப்பட்டிருக்குங்க. இந்த திருநாங்கூர் எங்கே இருக்குது? சீர்காழிக்கு 6 கிலோமீட்டர், மயிலாடுதுறையிலேருந்து பார்த்திங்கன்னா 26 கிலோமீட்டர், திருவெண்காடு புதன் ஸ்தலத்திலிருந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அற்புதமான திருக்கோவில் இருக்குதுங்க. அதே மாதிரி மூலவர் தாயார் ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயாராக இங்கே அமிர்தத்தையே அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி உற்சவர் சதுர்புஜ கோபாலனாக இங்கே காட்சி கொடுக்குறார். உற்சவ தாயார் ஸ்ரீ அமிர்தகடவள்ளியாக இங்கே காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. தீர்த்தமும் அமிர்த தீர்த்தமாக இருக்குது. இங்கே பெருமாள் நிறைய திருவிளையாடல்கள்லாம் பண்ணியிருக்கார். ஏகப்பட்ட திருவிளையாடல்கள், முனிவர், அரசர்கள், இப்படி எத்தனையோ பேர் இங்கே பெருமாளை வழிபட்டிருக்காங்க. சுவாமி கருவறையில் அமர்ந்த கோலத்தில் இங்கே காட்சி கொடுக்குறார். அமர்ந்த கோலம், பெருமாள் அமர்ந்த கோலம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அரிதான திருக்கோலம். அதனால் இந்த அமர்ந்த கோலத்தை நம்ம பார்க்குறது நல்லது. அதுலேயும் பானையில் அந்த வெண்ணெய் பொங்குற மாதிரி வழிகிற மாதிரி வருது இருக்குல்ல, அந்த கோலத்தை நம்ம பார்த்தாலே நம்ம வாழ்க்கை எல்லா வகையிலுமே பொங்க ஆரம்பிக்கும். நன்மைகளாலும் அதிர்ஷ்டங்களாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு குதூகலம் வர ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த திருக்கோலம், அதாவது தரையில் வெண்ணப்பானை இருக்குது, அதன் மீது ஒரு காலை வச்சுண்டு இங்கே பெருமாள் அழகாக காட்சி கொடுத்துட்டுருக்கார். திருமங்கை ஆழ்வார் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப பெருமையாக பாடியிருக்கிறார். அதாவது அசுரர்களை அழித்து அமிர்தத்தை கொண்டு வந்தவரே, அதே மாதிரி மகாபலியை அழித்தவரே, ராவணனை வதம் செய்தவரே அப்படின்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் ரொம்ப ரொம்ப விசேஷமாக எல்லாம் மங்களாசனம் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோவிலாக இருக்குதுங்க. இந்த திருக்கோவிலில் தை மாதத்தில் நடக்கிற கருட சேவை உலக பிரசித்தி பெற்றது. வைகாசி விசாக பூஜையும் இங்கே சிறப்பாக நடத்தப்படுதுங்க. கடன் பிரச்சனை இருக்குதா, இந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை வேணுமா, இங்கே இருக்கிற பெருமாளை செய்வீங்க. அதுக்கடுத்தது எதிரிகள் தொல்லை இதெல்லாம் இருக்குதா, இங்கே இருக்கிற பெருமாளை சேவிச்சுன்னா எல்லா தொல்லைகளும் நீங்கிடுங்க. அது மாதிரியான ஒரு திருக்கோவில். நேர்த்தி கடனாக இங்கே பக்த கோடிகள் பெருமாளுக்கு தைலக்காப்பு பண்ணி தன்னுடைய நேர்த்தி கடனை செலுத்திக்கிறாங்கங்க. அதனால் ஏகாதசி திருநாளாகிய இன்றைய தினத்திலே அற்புதமான இந்த ஸ்ரீ குடமாடு கூத்தன் ஆகிய பெருமாளை சென்று சேவிப்போம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஏகாதசி திதி திருநாளாகிய இன்றைய தினத்திலே எல்லாமல்ல பெருமாளை சேவித்து அஷ்டலட்சுமி யோகங்களை எல்லாம் பெறுவோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.